ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து அளவு ஜாக்கெட் வச்சு கட் பண்றது கேட்டுட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம இந்த அளவு ஜாக்கெட் நம்ம எடுத்துக்கிறோம். எல்லா பேரும் வந்து இந்த தான் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இடுப்பு அளவு நம்ம அதாவது வந்து நம்ம பாடி சுற்றளவு தான் வந்து எல்லா பேரும் மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது 100% வந்து நமக்கு சரியா வராது. அது ஒரு சில பேருக்கு வந்து பாடி கூட இருக்கும், ஒரு சில பேர் கம்மியா இருக்கும். அதனால நம்ம வந்து இடுப்பு அளவு வச்சு நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து போடுறோம். பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் அளவு வச்சுதான் இன்னைக்கு நம்ம ஒரு பிளவுஸ் கட்டிங் பண்ண போறோம். இடுப்பு அளவு வந்து 27. இந்த இடுப்பு அளவு வந்து 27. இதை வச்சு நம்ம வந்து அளவு ஜாக்கெட் மெஷர்மெண்ட் பண்றோம். ஏன்னா அளவு ஜாக்கெட் வச்சு மெஷர்மெண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. அவங்களுக்காக அளவு ஜாக்கெட் வச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்றோம். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேர் அதிகமா ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க. ஏன் டிக்டாக்ல மாதிரி சக்காத்தே சண்டை போட்டாதான் நீங்க லைக் பண்ணுவீங்களா? இல்ல வேற ஏதாவது டான்ஸ் ஆனதை லைக் பண்ணுவீங்களா? போடுங்க, லைக் பண்ணுவாங்க. நம்ம வந்து தொழில் சம்பந்தமா போடுறோம். லைக் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதிகமா ஷேர் பண்ணுங்க. நாங்களும் கொஞ்சம் முன்னேற்றம் கேளுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறோம். டவுட் இருந்தா கேளுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறோம். இப்ப வந்து நம்ம மாஸ்டர் வந்து அளவு வச்சு ஜாக்கெட் சொல்லி தருவாரு. அளவு பிளவுஸ் வச்சு சொல்லி தருவாரு. பாருங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. பாய். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ வந்து அளவு பிளவுஸை வச்சு எப்படி பிளவுஸ் வெட்டுறது, அதாவது நான் பெரும்பாலும் வீடியோவில் ஃபுல்லாமே என்னுடைய மெத்தட்ல இருந்து மார்க் பண்ணி தான் வெட்டுவேன். இந்த இதுல வந்து அளவு பிளவுஸ் வச்சு எப்படி வெட்டுறதுங்கிறத இப்போ நான் சொல்றேன். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அளவு பிளவுஸ்ல வந்து மேக்சிமம் வந்து இது எல்லாம் சரியா இருக்கு, அதே அளவு தைங்க அப்படி சொல்லும் போது நீங்க அந்த அளவு அப்படியே என்ன செஞ்சிருங்க, எதையுமே மாற்றம் பண்ணாம அப்படியே வச்சிருங்க. சில பேர் வந்து கரெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கரெக்ஷன் சொல்லும் போது அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஜாக்கெட் தைக்கணும். அவங்க சொன்ன உதாரணத்துக்கு இடுப்பு உயரம் கூட வைக்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சுக்கணும், அளவு பிளவுஸ்ல நீங்க அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ இடுப்பு அளவு இது 27. இப்ப 27 இன்ச்சு இடுப்பு உள்ளவங்களுக்கு நம்ம வந்து எப்படி நம்ம பிளவுஸ் வெட்டணும், அதை எப்படி நம்ம தகுந்த மாதிரி தைக்கணுங்கிறதையும் நான் சேர்த்து சொல்லிடுறேன். அதாவது இப்போ வந்து 27 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு இருக்கு, அவங்களுக்கு பிளவுஸ் வந்து குறைஞ்சது 80 பாயிண்ட் வேணும். 80 பாயிண்ட் இருந்துச்சுன்னா கரெக்டாக தைச்சுக்கலாம். இன்னொன்று வந்து அது எப்படி வந்து நம்ம ஒரு பிளவுஸ்ல வந்து எப்படி நமக்கு மெஷர்மெண்ட்ல பார்த்து நம்ம துணி எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ அளவு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அளவு பிளவுஸ்ல அவங்களோட முதுகு உயரம் எவ்வளவுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அவங்களுக்கு முதுகு உயரம் வந்து இதுல 14 இன்ச்சு உயரம் இருக்கு. அதே மாதிரி கை உயரம் வந்து 5.5 இன்ச்சு இருக்கு. கையை கொஞ்சம் கூட்டிக்கங்க, கை கூட்டி வைக்கணும். ஆமா, அப்ப கை வந்து இப்ப 7 இன்ச்சு வச்சிடலாமா? இப்ப 7 இன்ச்சு கை உயரம், 14 14 28, 28 ஒரு 7 35, 35 இன்ச்சு இருக்கிற டேப்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 90 பாயிண்ட் இருக்கு. அதுல நீங்க 90 பாயிண்ட் உள்ள துணிக்கு வந்து இந்த பிளவுஸ் சரியா வரும். அதுல இருந்து ஒரு 10 பாயிண்ட் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், குறைச்சிக்கலாம். அதாவது 80 பாயிண்ட் வரைக்கும் தைக்க முடியும். அப்போ இவங்களுக்கு தேவை 90 பாயிண்ட். 90 பாயிண்ட் குறைஞ்சது 80 பாயிண்ட்ல இருந்தாதான் இந்த உயரத்துக்கு நம்ம தைக்க முடியும். அதாவது முதுகு உயரம் கூட கூட நமக்கு அளவு துணி அதிகமா துணி வந்து அதிகமா தேவைப்படும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உயரத்தை அளந்துக்கங்க. உயரத்தை 14ன்னா இன்னொரு 14 கூட்டிக்கிங்க, அப்ப 28. கை உயரம் 7 கேட்டிருக்காங்க. 28 ஒரு 7 35. 35 டேப்ல நீங்க எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா 90 பாயிண்ட் இருக்கும். 90 பாயிண்ட் வந்து இவங்களுக்கு சரியா இருக்கும். அதாவது கிராஸ்ல போடையில, நெட்டு வசமா போடையில நீங்க என்ன செஞ்சுக்கணும், ஒரு 4 இன்ச்சு கூட்டிக்கணும். பெரும்பாலும் கிராஸ்ல போறதுனால நம்ம அந்த 4 இன்ச்சு கூட்ட வேண்டியதில்ல. அப்ப கரெக்டா 35 இன்ச்சு இருக்கிற இடத்துல நம்ம டேப்ல பாத்தீங்கன்னா 90 பாயிண்ட் இருக்கும். 90 பாயிண்ட் இருக்கனால உங்களுக்கு கரெக்டா 90 பாயிண்ட் வேணும். ரொம்ப ரொம்ப குறைஞ்சு 80 பாயிண்டாவது வேணும். 80 பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிக்கிடலாம். அப்ப இதுதான் கணக்கு, வேற ஒண்ணுமே குழப்பம் பண்ற மாதிரி இங்க எதுவுமே கிடையாது. இதை மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கீங்க, மைண்ட்ல ஏத்திக்கிங்க. எல்லா பிளவுஸுக்கும் இதுதான். முதல்ல உயரம் எவ்வளவுன்னு பாத்துக்கங்க, கை உயரம் எவ்வளவுன்னு பாத்துங்க. கை உயரம் வந்து உயரம் வந்து 2 மடங்கு, கை உயரம் ஒரு தடவை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது டோட்டல் எவ்வளவு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி துணி இது பண்ணிக்கங்க. இப்போ வந்து 27 இன்ச்சு இடுப்பு உள்ளவங்களுக்கு எப்படி வெட்டணுங்கிறத சொல்றேன். இப்போ அடுத்து பிளவுஸ்ல வந்து
ஃபோல்ட் பண்ண இடத்துல இந்த பக்கம் வச்சிருக்கிறேன், கரையை இந்த பக்கம் வச்சிருக்கேன். இதை அப்படியே 4ஆ மடிச்சிருங்க. மடிச்சுட்டு சென்டர்ல வந்து நகலாத அளவுக்கு நீவி விட்டுட்டு ஸ்கேல்ல முனையில வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க இருந்து 1.5 இன்ச்சு, அதாவது பட்டி வந்து 1 இன்ச்சு பட்டி போடணும். உள்ள 6 இன்ச்சு தும்பு வருதுனால 1.5 இன்ச்சுக்கு நம்ம கோடு போட்டுக்கணும். கை உயரம் இங்க 7 இன்ச்சு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல 7.5 வைக்கணும். எல்லாருமே பிளவுஸை வச்சு வச்சு வெட்டுவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த உயரத்துக்கான மார்க்கை நான் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இந்த கை, அதாவது அடிக்கையினுடைய அளவு எவ்வளவுன்னு பார்க்கணும். இப்போ இவங்களுக்கு வந்து 6.25 இருக்கு, இது 7.5 இன்ச்சு, அதாவது முண்டா சுற்றளவு 7.5, அடிக்கை வந்து 6.25 இருக்கு. டேப் வச்சுதான் நீங்க அளக்கணும். ஏன்னா நீங்க அப்படியே வச்சு வெட்டையில, அதாவது சிலர் இந்த அப்படி வச்சு வெட்டுவாங்க, அது நமக்கு தேவையில்லை, அது நமக்கு சரியா உட்காராது. எப்பயுமே டேப் வந்து கையில வச்சுக்கோங்க. டேப் வச்சு நீங்க வெட்டி பாதையில ஈஸியா இருக்கும். இப்போ கை லூசு 5.5 இன்ச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து அடிக்கை இறக்கம் அது எவ்வளவு இருக்குங்கிறத இங்க இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருந்து அவங்களுக்கு அடிக்கை இறக்கம் 3 இன்ச்சு இருக்கு. இங்க இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது நீங்க இந்த இருக்கு இந்த ஸ்கேல்ல நீங்க கரெக்டா இதுக்கு நேரம் நீங்க வச்சீங்கன்னா இதுதான் அடிக்கையுடைய இறக்கம். அப்போ 3 இன்ச்சு அவங்களுக்கு அடிக்கை இறக்கம் இருக்கு. இப்ப இங்க இருந்து நமக்கு 3 இன்ச்சு அடிக்கை இறக்கத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு நேர ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது அடிக்கை இறக்கம் 3 இன்ச்சு. இப்ப அடிக்கை லூஸ் வந்து 6.25 இருக்கு, அங்க ஒரு மார்க் பண்ணிக்கங்க. 1.5 இன்ச்சு தும்புக்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. கீழே கை லூஸ்க்கு வந்து 5.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு. இங்கே 2 இன்ச்சு வைக்கணும், அதாவது இங்க 1.5 இன்ச்சு வைக்கணும், இங்க 2 இன்ச்சு வைக்கணும். ஏன் 2 இன்ச்சு வைக்கணும் அப்படின்னா முன்பக்கம் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். அது இல்லைன்னா உங்களுக்கு கை சரியா உட்காராது. அப்ப இங்க 2 இன்ச்சு வச்சிருக்கோம். அதே மாதிரி இங்க இருந்து கிராஸா ஒரு கோடு போட்டுக்குங்க. அதாவது ஆம்கோல்ல இருந்து முண்டாவுடைய அந்த முடிகிற இடத்துல வந்து ஒரு கோடு போட்டுட்டு இங்க இருந்து நீங்க அளந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5 இன்ச்சு, அதாவது முண்டா சுற்றளவு 7.5 இன்ச்சு உங்களுக்கு கரெக்டா வரும். அந்த இடத்துல 3.25க்கு நடுவுல, அதாவது 7.25 பாதி 3, 7.5 பாதி 3.25, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு 3/4 இன்ச்சு கூடுதல் ஆக்கிங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ரவுண்டு வெட்டுறதுக்கு ஈஸியாகும். இப்ப ஆல்ரெடி உங்களுக்கு ரவுண்டு கிளியரா வந்துருச்சு. இப்ப கைக்கான மார்க்கை நம்ம பண்ணிட்டோம். இங்க இந்த 3/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து அப்படியே அந்த முன்பக்கம் குறையிற அளவை அதுலயே நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்ப கையோடைய மார்க்கு பண்ணிட்டு இப்ப கரெக்டா அவுட்லைன்ல கரெக்டா நம்ம எங்க மார்க் பண்ணோமோ அதுல இருந்து மாறாம கரெக்டா நம்ம எங்க கோடு போட்டிருக்கோமோ அங்க மார்க் பண்ணிக்கங்க. இதை வெட்டிக்கங்க. இது கை மடிக்கிறதுக்கான கட்மா இருக்கு, இது கை பட்டிக்கான அளவு, இது ஆம்கோலுக்கான கட்மா இருக்கு, இது சென்டருக்கான கட்மா இருக்கு. பண்ணிட்டு இந்த புடைவு வந்து ஒரு சிலருக்கு சரியா வராது. இப்ப நம்ம ரெகுலரா வெட்டுறதுனால நம்ம ஈஸியா வெட்டிடலாம். அப்படி வராதவங்க கரெக்டா இந்த ஆம்கோல் கிட்ட, அதாவது வந்து அந்த மார்க் பண்ணிருக்கோம்ல தையலுக்கு, அந்த அளவுக்கு கையை தள்ளி வச்சுக்கிட்டு இதுல இருந்து நீங்க இந்த ஷேப்ல வெட்டினீங்க அப்படின்னா ஆம்கோலுடைய வளைவு ரொம்ப ஈஸியா வந்துடும். உங்களுக்கு கட்டிங்லுமே எந்த திருகு இல்லாம நீட்டா வந்துடும். இப்ப இங்க இருந்து நம்ம ஆம்கோல் சுற்றளவு அளந்து பார்த்தோம்னா இங்க 7.5 இன்ச்சு வந்துருச்சு. உங்களுக்கு அந்த சுற்றளவு 7.5 இன்ச்சு தச்சு முடிய கரெக்டா வந்துடும். இந்த அடிக்கை லூசு தைக்கும் போது நம்ம 1/4 இன்ச்சு கூட வச்சுக்கணும், அதாவது 6 இன்ச்சு வச்சுக்கணும். 6.25 இருக்கிற இடத்துல 6 இன்ச்சு வச்சுக்கணும். கையை தனியா தைக்கல, கை தனியா தைக்காம ஒன்னா சேர்த்து தைச்சீங்கன்னா 6.25 வைக்கணும். ஏன் கையை தனியா தைக்கல 6.25 வைக்கணும்னா நம்ம ரோல் பண்ணும்போது அளவு குறைஞ்சிரும், அதனால 1/4 இன்ச்சு கூட வைக்கணும். நான் எப்பயுமே வந்து கை வந்து தனித்தனியா தைப்பேன், அதனால வந்து தைக்கும் போது நான் 6 இன்ச்சு வச்சுக்குவேன். 6 இன்ச்சு வைக்கல, தச்சு முடிஞ்ச உடனே உங்களுக்கு 7.5 இன்ச்சு அளவு. இந்த ஆம்கோல் சுற்றளவு எக்காரணம் ஒன்றும் குறைஞ்சிடக்கூடாது. இது குறைஞ்சிச்சு அப்படின்னா ஜாக்கெட் வேஸ்ட். ஏன்னா ஆம்கோல் சரியா உட்கார்ந்தாதான் ஜாக்கெட் கரெக்டா உட்காரும். ஆம்கோல் 1/4 இன்ச்சு கூட இருக்கலாம், ஆனா எக்காரணம் கொண்டு குறைஞ்சிடக்கூடாது. இப்ப கை வெட்டியாச்சு. இப்ப வந்து நம்ம வந்து கை வெட்டிருக்கோம், தனித்தனியா போறோம். ஏன்னா அவங்க வந்து ஒரே வீடியோ கேட்டாங்க, நம்ம தனித்தனி வீடியோ போறோம். ஏன்னா யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அதிகமா போறதுனால. இப்ப நம்ம இந்த கை மட்டும் தனியா ஒரு வீடியோ போடுறோம். பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஓகே.